never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love. வாட்டர் பாட்டில் எல்லாம் வாட்டர் பாட்டில். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் வந்து அவங்க கொண்டு வந்திருக்க மெட்டீரியல் ஆல்கலைன் வாட்டரை வந்து ஒரு டிராப் தான் விடுறாங்க. ஒரு டிராப் விட்டாலே அது pH வேல்யூ எல்லாமே மாறி அதோட டேஸ்ட், அது தண்ணியே மாறி ஒரு பியூர் வாட்டர் நீங்க குடிக்கிற மாதிரி வருது. இப்போ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சொல்லுங்க சார். வணக்கம், நாங்கள் வந்து பீஸ்ஃபுல் ஏஞ்சர்ஸோட R&D டீமில் வந்துட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து என்ன சொன்னோம்னா, இப்போ நீங்கள் தவிர்க்க முடியாத பட்சம் இது வந்து என்ன, இது நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் ஆற்றுலையோ குளத்துலையோ டேரெக்டாக வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணி குடிக்க முடியாது. இன்றைக்கி நவடேஸில் அது பாசிபிள் இல்லை. ஸோ லாட் ஆஃப் பொல்யூஷன் வந்துட்டு இருக்குது, நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு பர்பஸ்க்காண்டி வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்துட்டு வாட்டர் ஃபுல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி செஞ்சு நீட்டாக வந்துட்டு நம்ம க்ளீனாக இருந்தால் சாப்பிட்றோம். ஸோ பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் இதுதான் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்தியாவில் அண்ட் அப்ராடில் லாட் ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து என்ன செய்யுது, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் நிறையவே அவைலபிளாக வந்துட்டு இருக்குது. வீட்டில் வந்து நம்ம RO ஃபில்டர் வந்து போடுறோம், செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ இதில் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வாட்டர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த க்ளீனாக இருந்தால் போதும்னு சொல்லி குடிச்சிடும். ஸோ மெயின் ஃபேக்டர் வந்து என்னென்னா, வாட்டரில் வந்து என்ன செய்யணும், pH வந்து பார்க்கணும். pH வந்துட்டு ஒரு நடுநிலைமையாக இருக்கிறதுக்கு ஒரு 7.35 அப்படி இருந்துச்சுன்னா அது வாட்டர். அது கீழே கம்மியாக வந்துச்சுன்னா அசிடிக் லெவல். ஆமாம். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து என்னது, அல்கலைனாக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் pH சார்ட் வந்து போட்டுக்கலாம். ஒரு மொபைலில் pH சார்ட் போடுங்க, அதை காட்டுங்க. ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும், இப்போ pH லெவல் வந்து கம்மியாக இருக்குது, அசிட்டிக்கே சாப்பிட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்மளோட pH வந்து எவ்வளவு, 7.35. ஓகே. இப்போ வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்றோம், 2 3 வந்து சாப்பிட்றோம், உடம்பு வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணோம். ஸோ அந்த நம்ம பிளட்ல இருக்கிற pH என்ன செய்யும், காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி ஆகும். இதுதான் வந்து என்னது, டிசீசஸ் வர்றதுக்கு வந்துட்டு என்ன செய்யுது, பாயிண்ட் வந்துட்டு மாதிரி. ஓகேங்களா? அப்போ பிளட்ல இருக்க pH வந்து என்ன செய்யுது, கொலாப்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ ஆல்கலைன் சாப்பிட்டா பிளட்டுக்கு என்ன pH வந்து தேவையோ அதை வந்து கொடுக்கும். ஸோ இங்கிட்ட நீங்க கம்மியா சாப்பிடும்போது என்ன செய்யும், எடுக்குது, அங்கிட்டு இருக்கும்போது வந்து கொடுக்கும். சரிங்களா? இது வந்து சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா. இன்னொரு கண்டென்ட் வந்து இதுல வந்து பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ORPன்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. இது எப்பயுமே வந்து என்ன செய்யும்னா, ஒரு ட்ரிங்கிங் வாட்டர்ல வந்து குடிக்கும் போது நெகட்டிவ் ORPல வந்து இருக்கணும்வாங்க. வந்து என்ன செய்யும்னா, இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து இருக்கணும். இப்படிதான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டர்டே வந்துட்டு இருக்கு. பட் வந்து என்ன இருக்குன்னா, நிறைய ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவ்ல தான் வந்துட்டு இருக்கும், எங்க இருக்காது, நெகட்டிவ்க்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அதை நம்ம வந்து காட்டிட்டு அதை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன செய்யணும்னா, லைவ் வந்து சொல்றது ஒரு கண்டக்டிவிட்டி. இப்போ நீங்க வாட்டர் இருந்துச்சுன்னா வந்து கண்டக்டிவிட்டி வந்துட்டு இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க, ஏன்னா நம்ம பாடிஸ் வந்து என்னது ஃபுல்லாமே வந்துட்டு வாட்டர் பாடி மாதிரி தான் ஹைட் ஆகும். அப்படி பண்ணும்போது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, சப்போஸ் கண்டக்டிவிட்டி வந்துட்டு இல்லைன்னா உங்களோட பிரெயின்ல வந்துட்டு ஒரு சிக்னல்ஸ் வந்து இதா கையை தூக்குங்கன்னு சொல்றோம். சிலருக்கு வந்து லேட்டா தான் அசையும், சிலர் வந்து டக்குன்னு வந்துருவாங்க. அது என்ன சொல்லுவோம், பேரலஸ் இவங்கெல்லாம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கைகள்லாம் ஒர்க் ஆகாம இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி இல்லாம இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து என்னன்னா, வாட்டர் தான் மெயின் காரணம். அந்த கண்டக்டிவிட்டி வந்து வாட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதையும் வந்து உங்களுக்கு லைவாவே இப்போ வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து காட்டுறேன். சரிங்களா? சார் என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்களுக்கு கிடைக்கிற எல்லா இதுவே, எல்லா நோய்களும் சரி, எல்லா ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுறதும் சரி, டீஹைட்ரேட் ஆகுறதும் சரி, எல்லாமே தண்ணினாலதான் உருவாகுது. அந்த தண்ணியை வந்து கரெக்ட் பண்ணி குடிச்சாலும் சரி, தண்ணி கரெக்டான முறையில நீங்க நல்ல தண்ணி குடிச்சாலும் இந்த நோய்களோ இந்த இதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா இது பார்க்கவே பயங்கர ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் அதை பார்த்ததுனாலதான் உங்களுக்காக இதை சொல்றேன். pH சார்ட் வந்து நீங்க எந்த மொபைல்லையும் போட்டு பாருங்க, இது மாதிரி கலரிங்கா வந்துட்டு வரும். இப்ப 7 இருக்கிறது பாத்தீங்கன்னா நியூட்ரல் போட்டிருப்பாங்க. இதே வந்து நம்ம வாட்டர் ஆக்சுவலா வந்துட்டு இருக்கணும். அது கீழே இருக்கு வந்து அந்த கலர் கோடிங்கை வச்சு நம்ம ஈஸியா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்டிங் போறதுக்கு ஒரு சொல்யூஷனோட பண்ணிடும். இங்கிட்ட இருக்கிற ஃபுல்லாமே ஆல்கலைட்டி, 7க்கு மேல இருக்க ஃபுல்லாமே ஆல்கலைட்டி வந்துட்டு பாக்குறது. அந்த ஆல்கலைட்டின்றது தான் நல்ல ஸ்ட்ரெngth, நல்ல தண்ணி. அதாவது இப்ப நீங்க சீ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆல்கலைட்டி தான், ஆனா அதை கன்சியூம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு இருக்க வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க டாக்டர்கிட்ட வந்து வியாதிட்டு போறீங்க, என்ன சொல்றாங்க, கிரேப் ஜூஸ் சாப்பிடுங்க, லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க, ஏதாவது ஜூஸ் ஐட்டம் போட்டு சாப்பிடணும். ஏன்னா அது வந்துட்டு என்ன செய்யறது, ஆல்கலைட்டியை வந்து மாத்துறது. இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குறக்காண்டி. சரிங்களா? இப்ப நம்ம இந்த வாட்டரை வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொன்றும் எவ்வளவு pHல இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த pH வந்து எப்படி மாத்துறதுன்னு காட்டுறேன். செகண்ட் வந்து ORP காட்டுறேன், கண்டக்டிவிட்டியும் காட்டுறேன். சரிங்களா?
மக்களே இப்ப என்ன தெரியுமா பண்ண போறாரு, ஜஸ்ட் நம்ம பயன்படுத்துற அன்றாட பயன்படுத்துற வாட்டர்ஸ், கம்பெனி வாட்டர்ஸ், மினரல் வாட்டர் சரி, வீட்டுல வர தண்ணினாலும் சரி, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி காட்ட போறாரு. இப்ப நம்ம அந்த இப்ப விராட் கோலி, தோனி எல்லாம் வந்து அந்த பிளாக் கலர் தண்ணி கொடுக்குறாங்க, அதான் அல்கலைன் வாட்டர். அதெல்லாம் வந்து 900 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த வாட்டரை வந்து நம்ம வீட்டிலேயே குடிக்கலாம், சாமானிய மக்களும் எப்படி பயன்படுத்துறது, அதான் இவங்களோட கண்டுபிடிப்பே. அதுக்காக உழைச்சு ஒரு புது விதமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். இப்ப நமக்காக அதை டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. எல்லா தண்ணியும் வந்து தனித்தனி இதுல ஊற்றி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இது என்னன்னா நம்ம இது தண்ணி நம்ம டெய்லி டே டு டே லைஃப் மினரல் வாட்டர் யூஸ் பண்றதை வந்து அவங்க சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா pH இண்டிகேட்டர். ஸோ நீங்க வந்துட்டு எந்த வாட்டர்ல டிராப் விட்டாலும் அது எவ்வளவு pH இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ அந்த கலரிங்லேயே வந்து காட்டிடும். இப்போ நம்ம பார்த்த முடியாது, மொபைல்ல பார்த்த முடியாது கலர் கோடிங் அது மாதிரி இருக்கும். இதுலயும் வந்து கலர் கோடிங்ஸ் வந்துட்டு இருக்கும். இது நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் இந்த மாதிரி இதுல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், என்ன சொல்றேன்னா இப்ப அந்த pH வேல்யூ இண்டிகேட்டர் அந்த டிராப்பை விட்டோம்னா அந்த கலர் கோடிங்கை பேஸ் பண்ணி அந்த தண்ணியோட pH வேல்யூ எவ்வளவு காட்டுவோம். இந்த பின்னாடி ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு பாருங்க. இந்த சட்டை இருக்குல்ல, பாத்தீங்கன்னா இப்ப அந்த 2 டிராப்ஸ் விட்டுருக்காங்க. அந்த இது அங்க 2 டிராப்ஸ் அந்த pH வேல்யூ இண்டிகேட்டர் இந்த இதை சார் போட்டாரு. 2 டிராப்ஸ் விட்டுருக்காங்க. அது கலர் சேஞ்ச் ஆகுது. அது மூலமா வந்து அதோட தண்ணியோட pH வேல்யூ நம்ம காட்டுவாங்க. இப்ப பாருங்களா, அது அமேசான்லயே கிடைக்குது. இந்த இதுல ஒயிட் ஷர்ட் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா yellowish-ஆ வந்துட்டு இருக்கு. சோ எல்லாமே வந்து 3 to 4ல தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஆல் பிராண்ட்ஸ் வந்துட்டு ஆர்டர் அதாவது 3 to 4. ஓகே ஓகே. இப்ப இத வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஈஸியா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற வாட்டரை வந்து நாங்க அல்கனைட்டியா மாற்றுறதுக்கு எங்க லிக்விட் ஆரான்றான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு கண்டுபிடிச்சது. ஸோ லீடிங் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ஒவ்வொரு டிராப் தான் ஊத்துறாங்க அவங்களோட ப்ராடக்டோட இதுல. ஒவ்வொரு டிராப்புக்கே அது பயங்கர இது ஆகுது. மக்களே உங்களுக்கு எல்லாம் டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல வச்சு பாருங்க, ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு பாருங்க. pH scale also. ஓகே. அது pH ஸ்கேலாரும் இருக்கு. அதுல இவங்களோட இது ஒரு டிராப் விட்ட உடனே அந்த இது பாத்தீங்களா அந்த ஆல்கலைன் மாறிடுச்சு. ஆக்சுவலா அவங்க டிராப் விடுறப்ப கலர்லெஸ் தான் இருந்துச்சு, அதுவும் நான் நோட் பண்ணேன். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்கலைன் கரெக்டா இன்க்ரீஸ் ஆகுது. சூப்பரா இருக்கு அது. அடுத்தது ஈஸி. அடுத்த டெஸ்டிங் நம்ம பண்ணி காட்டுறாங்க. இப்போ உண்மையிலேயும் பயங்கர இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணி தரதா இதோட இதுவே. அந்த தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டாலும் சரி, இது பண்ணிட்டாலும் சரி, அது எவ்வளவு வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா தண்ணி, எல்லா பிராண்டட் வாட்டர், எல்லா வீட்டில் இருக்க வாட்டர் அதை தான் காட்டுறாங்க. அதோட pH வேல்யூ தான், அந்த pH வேல்யூ வச்சு இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. இது வந்து ஓஆர்பி லிக்விடுங்க. இது போட்டோனே வந்துட்டு ஓஆர்பி என்ன சார்? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். சோ ஒரு ஆக்சினேட்டரம் பண்ண வாட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சொல்றோம். ஆமா ஆமா, அந்த மாதிரி வந்து வர்றது. நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஓஆர்பில தான் இருக்கும். ஓகே, ஓகேங்களா? அப்படிதான் இருக்கணும். பாசிட்டிவ் ஓஆர்பில வந்து இருக்கக்கூடாது. ஆமா, ஆக்சிடென்ட் கம்மியா இருக்கணும். சேஃபர் அண்ட் ஹெல்த்தியர்னா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஓஆர்பி வந்துட்டு இருக்குது. பட் வந்துட்டு நம்ம ஆர்ஓல இருந்து எடுக்கும்போது அப்படி இருக்காது. ஓகே, ஓகேங்களா? இப்போ வந்து என்ன இருக்கு, பாசிட்டிவ் ஓஆர்பி இருக்கு. கலர் ரஸ்னா வந்துட்டு பாசிட்டிவ் ஓஆர்பி. நமக்கு வந்து என்ன கிடைக்கணும், பிங்க் கலர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நம்ம அதாவது ஆக்சிடேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா பிங்க் கலர். ஆமா, அதாவது ஓஆர்பி இருக்கும். இப்போ பாசிட்டிவ் ஓஆர்பில வந்துட்டு இருக்கு. அதாவது பிளஸ் ரேஞ்சில இருக்கும், 200 to 800 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். நீ லேப்ல வந்து டெப்தா பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இது வந்து என்ன செய்யறோம்னா நெகட்டிவ் ஓஆர்பி வந்து மாத்துறோம். மக்களை பாத்தீங்களா, உடனே கலர் மாறிடுச்சுங்க. அது
ஓகே, இது வந்து அதே டிராப் தான் விட்டாங்க. அந்த பிஹெச் வேல்யூ அல்கலைனா மாறிச்சு. இப்போ வந்து ORCயா அது ORP ஆக்சிடேஷன் கம்மியா இருக்கும். இப்போ இந்த பிங்க் கலர்ல வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆர்பி. நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங்கோட நம்ம இது வந்து நெகட்டிவ் ஆர்பி தான் இருக்கணும். அது வந்து இருக்குது. சூப்பர் வாஷ் பண்ணிடுவோம். ஆனா சார் நீங்க பண்றது மேஜிக் மாதிரி இருக்கு சார். இல்ல மேஜிக் கிடையாது, சயின்ஸ் சார். அவங்க ஒரு 25 வருஷமா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான். சூப்பர். அது நாங்க வந்து ஜஸ்ட் வந்து அவங்க ஊர்ல டீம்ல தான் இருக்கோம். அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு இப்ப நீங்க இந்த வந்து 1 லிட்டருக்கு அந்த எவ்வளவு ஊத்துறோம் நம்ம? ஒரு சொட்டு 1 லிட்டருக்கு 1 சொட்டு போட்டா போதுமா? சூப்பர் சார். அந்த இந்த ஜூஸ் ஏற்றுவாங்க, வெத்தலை ஜூஸ் ஏற்றுவாங்க. அந்த ஒரு அல்கலைன், அதாவது நார்மல் வாட்டர் வந்து அல்கலைன் வாட்டரா மாற்றுறதுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ல வந்து 1 சொட்டு போட்டாலே போதுமா? 1 சொட்டு போட்டாலே அல்கலைன் வாட்டரா மாறிடுமாமா 1 லிட்டருக்கு. சாரி, இந்த வாட்டர் ஊத்திட்டேன். கீழே ஊத்திடுங்க, இல்லைன்னா இது செம்ம பிரம்மாண்டமான டெஸ்டா இருக்குங்க. இப்போ 2 டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் என்ன சார் பண்றோம்? கனெக்டிவிட்டி பார்க்க போறோம். கனெக்டிவிட்டியா? கனெக்டிவிட்டி தண்ணியில வந்து நீங்க ஆமா சால்ட் வாட்டர் தான் பேசிக்கா கனெக்டிவிட்டி இருக்கும். அதை காட்டுறீங்களா? ஓகே ஃபைன். இப்போ ஒரிஜினலா நீங்க இருக்கிற ஒரு ஆத்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டியோட இருக்கும். ஆமா, கனெக்டிவிட்டி வராது. RO வாட்டர் வந்து எடுக்கும்போது வந்து கனெக்டிவிட்டி வந்துட்டு இருக்காது. இருக்க கூடாது. கரெக்ட்டா இருக்கணும். கனெக்டிவிட்டி வந்துட்டு இருக்கணும். கனெக்டிவிட்டி இருந்தா தான் மினரல்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்படியா? ஓகே. நம்ம டிஸ்டில் வாட்டர் குடிச்சா என்ன ஒரு பயனும் கிடையாது. ஆமா. நோய்கள் நமக்கு அதிகமாகும். ஓகே. மினரல்ஸ் இருந்தா தான் நம்மளுடைய பாடில ஆக்டிவ். இதுல நான் எதுவும் பண்ணல. இது வந்து என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு கண்டக்டிவிட்டிக்காண்டி ஒரு எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் கொடுத்து கண்டக்டிவிட்டி வந்தா பல்ப் எரியற மாதிரி மட்டும் தான் வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஓகே. இல்ல வேற எதுவுமே வந்து பண்ணல. ஓகே. சோ இதுதான் வந்துட்டு நம்ம பண்ண போறோம். 2 டெர்மினல் மட்டும் எடுத்து கண்டக்டிவிட்டிக்காண்டி இது பண்ணிருக்கோம். ஓகே. மக்களுக்கு ஜஸ்ட் நான் இதை செக் பண்றதுக்காக தான் உங்களுக்கு லைவ்ல கொண்டு வந்தேன். இது எதுவுமே ரெக்கார்டட் செஷன்ல, ஜஸ்ட் லைவ்ல உங்களை காட்டணுன்றதுக்காக. அது விஷயம் புதுசா இருந்துச்சு, அதனால கொண்டு வந்திருக்கேன். இது வந்து தனித்தனியா தான் வைக்கிறோம். உள்ள ஒன் டச் ஆயில வைக்கல. ஓகே ஓகே. விலை தனித்தனிதான் இருக்கு. ஆமா, இப்ப எலக்ட்ரிக்கல் பவர் ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து லைட்டா கண்டக்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. ஓகே, சரிங்களா? அந்த பல்ப் பெரியது. ஒரு நிமிஷம், அந்த கை எடுத்துங்க சார். கரெக்டா காட்டுறேன். இந்த கனெக்டிவிட்டி காட்டுறாங்க பாத்தீங்களா? இது 2 தனித்தனியா தான் இருக்கு. இதுல வந்து கம்மியான இது இருக்கு. இப்ப இத வந்து கனெக்டிவிட்டி இப்ப அந்த டிராப், அந்த அவங்க வச்சிருக்க டிராப் விடுறாங்க. ஓ பாத்தீங்களா? பவர் ஆஃப் வாட்டர். எல்லா மினரல்ஸும் சேர்ந்தனால கனெக்டிவிட்டி கிடைக்குதாமா. இவங்களோட ப்ராடக்ட் போட்ட பிறகுதான் அது கனெக்டிவிட்டியே வருதுன்னு ப்ரூவ் பண்றாங்க. லைவ்ல செம்மையா இருக்குங்க. செம்ம டெஸ்டிங். சூப்பர் சார். வந்துட்டு இன்னொரு வாட்டர்ல டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இத கொஞ்சம் வாஷ் பண்ணி வேணா ஒரு வாட்டர் எடுத்துவாங்க, அதை விட பாக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். இதுல எல்லா வாட்டருமே இருக்கு. கச்சிப் இருக்கா? கச்சிப் இருக்கா? பின்னாடி பாருங்க, அதுலயும் இன்னொரு இது டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. மக்களுக்கு இது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த பல்ப்ல இருந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க டிவைடர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 ஒட்டல அந்த தண்ணியில வந்து நல்ல மினரல்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி ஆகும்னு சொல்றாரு. இப்ப கனெக்டிவிட்டி வந்து இப்ப போடுவாரு பாருங்க. சுவிட்ச் போடுவாரு. போட்டாச்சு. சுத்தமா அந்த அளவுக்கு இல்ல. முன்னாடி நம்ம பார்த்தது கூட லைட்டா இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்ப இவனோட அந்த டிராப் விடுறாங்க. அந்த டிராப் விட்ட உடனேவும் பாத்தீங்களா? அந்த டிராப் விட்டோடனே அந்த கனெக்டிவிட்டி கிடைக்குது. தட் மீன்ஸ் மினரல்ஸ் ஆட் ஆயிருக்கு. மினரல்ஸ் ஆட் ஆனனாலதான் அந்த கனெக்டிவிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்காரு. அது பாருங்களேன், செம்மையா அந்த பவர் கிடைக்குது. வாவ், சூப்பர். ஆனா ஆக்சுவலா ஆரம்பத்துல பாக்குறப்ப வந்து இது ஏதோ மேஜிக் பண்றாங்கன்னு மாதிரி தான் நினைச்சேன் நானு. பட் ஆக்சுவலா வந்து இதுதான் ட்ரூத். இந்த தண்ணி குடிச்சாதான் நம்மளுக்கு நோய் நொடி இல்லாம நல்ல ஹெல்த்தியா வாழ்றதுக்கான கண்டுபிடிப்பு இது சிறப்பான கண்டுபிடிப்பு. ஏன்னா இப்ப எல்லாரும் மினரல் வாட்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கன்சியூம் பண்றோம். அதுல வந்து இது புது விஷயமா இருந்துச்சு, அதனால தான் இதை நான் நோட் பண்ணேன். குடிச்சு பாருங்க. இப்ப நானே டெஸ்ட் பண்ண போறேங்க. இப்போ ஒரு தண்ணியை இப்போ ஒரு மினரல் வாட்டர் கொடுத்துருக்காங்க, நான் பிடிச்சு பார்க்க போறேன். இது நார்மலா கடையில வாங்க கெமிக்கல் வாட்டர். நார்மல் வாட்டர் நான் வாட்டர் கேன்ல போட்டு குடிச்சிருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து அவங்க
இப்போ நார்மலா இருந்துச்சு, நம்ம யூஸ்ஃபுல்லா குடிக்கிற தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த டிராப் விட்டோன்னே எப்படி இருக்குன்னு நான் செக் பண்றேன். சார் அங்க வச்சு ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் இப்போ அந்த டிராப் விட்டுட்டாங்க, நான் குடிச்சுக்கிறேன். அந்த ஒரு ஓ, செம்ம டிஃபரன்ஸ் இருக்குங்க, தண்ணியில டேஸ்டே டிஃபரெண்ட் ஆகுது. இது என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பியூர் வாட்டர் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கரகரப்பா இருக்கும். ஏன்னா அந்த மழை தண்ணியை குடிச்சோடனே வந்துடும் உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போக வந்துட்டு உங்களுக்கு வந்து இதாயிடும் பழைய. இல்லை சார், உண்மையிலேயே டிஃபரன்ஸே தெரியுது எனக்கு.